ஆச்சாரியஜி, சரியான குருவை எப்படி அடையாளம் காண்பது? ஏன்னா எல்லா வழிகளையும் மனசு தானே காட்டுது. இது எப்போதுமே சிக்கலான கேள்வியாக தான் இருந்திருக்கு. பாருங்க, சரியான குருவை எப்படி அடையாளம் காண்பதுங்கிறது முக்கியம் இல்லை. கேள்வியை நீங்க கொஞ்சம் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். ஒரு சரியான குரு வந்தா அவர்கிட்ட இருந்து முகத்தை திருப்பிக்காத அளவுக்கு நாம எப்படி ஆகணும்னு பார்க்கணும். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, நீங்க என்ன கேட்கறீங்கன்னு பாருங்க. நீங்க கேட்கறது நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் இருப்போம். எப்படி இருந்தாலும் நாம இப்படித்தான், சரிதானே? நாம இப்படியே இருந்துகிட்டு சரியான குருவை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு இப்போ ஒரு வழியை சொல்லுங்க, ஒரு முறையை சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருந்துகிட்டு இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு சரியான விஷயத்த சரியா அடையாளம் கண்டிருக்கீங்களா? உங்களுக்காக சரியான வீடு தேடி இருக்கீங்களா? சரியான வேலை தேடி இருக்கீங்களா? சரியான செருப்பு கூட தேடி இருக்கீங்களா? நீங்க சரியான செருப்பை தேடி இருந்தா ஏன் இப்படி நடக்குது? நீங்க செருப்பு வாங்கிட்டு வந்தா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொல்றாரு, அட, இதை விட நல்ல செருப்பு அந்த கடையில் கிடைக்குது, அங்க 20% டிஸ்கவுண்ட் வேற போகுது. உடனே நீங்க சொல்றீங்க, அடடா, ஒரு தப்பு நடந்து போச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒரு சரியான விஷயம் கிடைச்சா அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் சந்தேகம் வருமா? ஆனா நமக்கு நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் சந்தேகம் வந்துடுது இல்லையா? நீங்க வாழ்க்கையில எந்த முடிவு எடுத்திருந்தாலும் அது உங்களுக்கு ரொம்ப சரியா தோணினாலும் சரி, இப்போ யாராவது வந்து அவங்க பேச்சால உங்களை கட்டாயப்படுத்த முடியும். உங்க உறுதியான முடிவையும் கூட குறைபாடா பார்க்க வைக்க முடியும். ஒருவேளை கொஞ்ச நேரத்துக்கு தான்னாலும் உங்களுக்கு சந்தேகமும் கூடவே வருத்தமும் வந்துடும். அடடா, நான் என்ன இதை தேர்ந்தெடுத்துட்டேன், ஏன் இதை செஞ்சேன், வேற ஏதாவது செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு. அதனால நாம் எப்படி இருக்கோமோ நமக்கு எதுவும் சரியா செய்யறது கஷ்டம். ஏன்னா நாமே சரியில்லை. எதுவும் சரியா இருக்க முடியாதப்போ சரியான குருவும் எங்கிருந்து வருவாரு? நாம யார தவறான குருன்னு சொல்றோமோ அந்த தவறான குரு நமக்கு கிடைச்சது அவங்க நம்ம மேல ஆதிக்கம் செலுத்த சதி செஞ்சாங்கன்னு இல்லை. அவங்க வேணும்னா அவங்க பக்கத்துல இருந்து செஞ்சிருக்கலாம். அவங்க நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துறதுக்கு காரணம் நாமளே தவறுதான். நாம தவறா இருக்கிறதுனால தான் நமக்கு தவறான குரு கிடைக்குது. நாம எப்படி இருக்கோமோ நமக்கு அதே மாதிரி குரு கிடைக்குது. என் பதில் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு கவனிக்கிறீங்களா? நீங்க சரியான குருவை எப்படி அடையாளம் காண்பதுன்னு கேட்டீங்க. நான் சொல்றேன், நாம தவறா இருந்தா நமக்கு தவறான குருங்க கிடைப்பாங்க. என் கருத்து தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியான குரு எப்போ கிடைப்பாங்க? உங்கள சரியான தாகம் வந்தா சரியான குரு கிடைப்பாங்கப்பா. எந்த ரூபத்துல கிடைப்பாங்க, எங்க கிடைப்பாங்க, பக்கத்துல கிடைப்பாங்களா, தூரத்துல கிடைப்பாங்களா, நமக்கு என்ன தெரியும்? மனுஷ ரூபத்துல கிடைப்பாங்களா, நூல் வடிவில் கிடைப்பாங்களா, மரம் ரூபத்துல கிடைப்பாங்களா, நதி ரூபத்துல கிடைப்பாங்களா, வாழ்க்கை ரூபத்துல கிடைப்பாங்களா, ஆன்லைன்ல கிடைப்பாங்களா, ஆஃப்லைன்ல கிடைப்பாங்களா, நமக்கு என்ன தெரியும்? எப்படி வேணும்னாலும் கிடைக்கலாம். ம் ஒருவேளை தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நாம தவறா இருக்கோம். அதனால தான் அவரை அடையாளம் கண்டுக்க முடியறதில்ல. ஒருவேளை நீங்க 40 வயசுக்காரரா இருந்தா உங்க 40 வருஷ வாழ்க்கையில அவர் உங்களுக்கு 4000 தடவை கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை அவர் எண்ணற்ற தடவை கிடைச்சிருக்கலாம். ஒருவேளை அவர் எல்லா நேரமும் உங்க கூட இருக்கலாம். நீங்களே தவறா இருந்தா நீங்க அவரை ஏத்துக்குவீங்களா? நீங்க ஏற்கனவே இங்கேயும் அங்கேயும் 5-6 அற்பமான ஆட்களை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. சரியானதை ஏத்துக்கிறதுக்கு சரியான தகுதி இருக்கணும் இல்லையா? நீங்க சரியா இருங்க. சரியான குரு தூரத்துல இல்ல, கிடைப்பாங்க. நீங்க சரியா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சரியா இருக்கிறதுனா என்னன்னா, நீங்க தவறுன்னு பார்க்கணும். யார் தன்னை தவறுன்னு பார்க்கிறாரோ அவர் சரியாகிடுவார். யார் தன்னை தவறுன்னு பார்க்கிறாரோ அவருக்கு சரியான குரு கிடைப்பாங்க. உங்களோட பார்வையில சரியா இருக்கிற வரை நீங்க ரொம்ப தவறு. எந்த நாள்ல நீங்க தவறுன்னு உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் நீங்க சரியாவீங்க. இந்த விஷயம் அகங்காரத்துக்கு காயத்தை ஏற்படுத்துது. நாம எப்படி தவறுன்னு ஏத்துக்க முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், இவ்வளவு படிச்சிருக்கோம், 4-5 டிகிரிகள் வாங்கி இருக்கோம், இதுலயும் இவ்வளவு பணம் போட்டிருக்கோம், தொழிலை வளர்த்திருக்கோம், இன்னைக்கு வியாபாரம் கோடிக்கணக்கில் இருக்கு. நாம எப்படி தவறா இருக்க முடியும்? சமுதாயத்துல நமக்கு பேர் இருக்கு, மரியாதை இருக்கு. நாம எப்படி தவறா இருக்க முடியும்? முதல்ல தவறுன்னு ஏத்துக்கொண்டு சும்மா ஏதாவது சொல்றாங்க இவங்க. ஏன் நாம தவறு?
இந்திய குடியரசு தலைவர் ஒரு முறை எங்களை கௌரவிச்சாரு. நாம தவறா இருந்தா கௌரவம் கிடைச்சிருக்குமா நமக்கு? அப்போ என்ன அர்த்தம்? என்ன? ஏத்துக்காதீங்க. இது மாயை. யாருக்கு என்ன கெட்டு போகுது? இது ஒரு விளையாட்டு. நீங்க எதை ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம இருந்தாலும் சரி. ஆனா உண்மையை அடையணும்னு ஆசை இருந்தா, இதை மட்டும் சொல்றேன். யாருக்கெல்லாம் பொய் தெரியுதோ அவங்களுக்கு தான் உண்மை கிடைக்குது. நாம பொய்ய ஒதுக்கி தள்ளாமையே உண்மை வேணும்னு ஆசைப்படுறோம். வேற எந்த வழியும் இல்ல. இருந்திருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாம் ஏதாவது ஒரு எளிதான இனிமையான வழியை தேடுறோம். ஆனா அப்படி ஒண்ணும் இல்ல, மறுத்துதான் ஆகணும். உண்மையில பார்த்துக்கோங்க. ஆனா தியாகம் பண்ணாதீங்கன்னு மட்டும் சொல்றதா இருந்தா பொய்ய பார்க்கறது கூட ரொம்ப எளிதா ஆயிடும். எப்ப பொய்ன்னு தெரிஞ்சிட்டா தியாகமும் பண்ணணும்னு சொல்லப்படுதோ அப்பதான் கஷ்டமாயிடுது. அப்ப அடடா, இது என்ன நிபந்தனை வச்சிட்டாங்கன்னு நாம முழுக்க முழுக்க திணறி போயிடுவோம். ஆன்மாதான் முதல் குரு. உங்க மனசு தயார் நிலையில இருந்ததுன்னா அதே வடிவமற்ற ஆன்மாதான் வடிவம் கொண்ட ரூபத்திலையும் கற்பிப்பவரை கொண்டு வந்து நிறுத்தும். குருன்னா யாரோ ஒருத்தர், அவர் அப்படியெல்லாம் சுத்திட்டு இருப்பார்னு நாடகத்தனமான கருத்தை உருவாக்காதீங்க. அவரை எங்க நான் பார்க்கிறது? ஏதாவது குகையில உட்கார்ந்திருப்பாரா? ஏதாவது மரம் மேலே ஏறி இருப்பாரா? ஏதாவது ஆசிரமத்தில் இருப்பாரா? அவர் எங்க இருக்காரு? எங்க சமாதி போட்டு உட்கார்ந்திருக்காரு குரு? எதுவும் இல்லை. உங்க மனசுல வாழ்க்கை பொய்யில போய்கிட்டு இருக்கு, எனக்கு உண்மை வேணும்னு அந்த தாகம் வரணும், அந்த தவிப்பு வரணும் இல்லையா? அப்போ உண்மையான குருவும் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் எந்த பொய்யான குருவும் உங்களை முட்டாளாக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க அவ்வளவு தீவிரமா ஆயிட்டீங்க. எந்த பொய்ய பார்க்கறது ரொம்ப கஷ்டமோ அதையும் பார்த்துட்டீங்க. எந்த பொய்? உங்க பொய். யாரால தன்னோட பொய்ய பார்க்க முடியுதோ அவர் வெளியே இருக்கிற பொய்ய சாதாரணமா பார்த்துடுவார். உங்க பொய்ய பத்தி நீங்க நேர்மையா ஆயிட்டீங்கன்னா வெளியே இருக்கிற பொய்யர்களை இது பொய்ன்னு நீங்க அப்படியே பிடிச்சிடுவீங்க. வெளியே இருக்கிற பொய்யர்கள் வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நாம உள்ளுக்குள்ளேயே பொய்யர்கள் தான். பொய்யான வாதங்கள், பொய்யான பந்தங்கள், பொய்யான விஷயங்கள்ல மாட்டிக்கிறதுக்கு நாம முழுசா தயாரா இருக்கோம். ஏற்கனவே தயார் நிலையில இருக்கோம். எதிர உட்கார்ந்து இருக்கிற அந்த பொய்யனுக்கு நாம தயாரா இருக்கோம்னு நல்லா தெரியும். அப்ப அவனை பொறுத்த வரைக்கும் நம்மளை மாட்டி விடுறது கஷ்டமே இல்லை. நீங்க உள்ளுக்குள்ள உண்மையானவரா ஆயிடுங்க. நீங்க உங்க கூட உள்ளுக்குள்ள எந்த பொய்யையும் நான் சகிச்சுக்க மாட்டேன் முழுசா கண்டிப்பா இருங்க. அப்போ வெளியிலையும் யாரும் பொய் சொல்லிட்டு உங்களை மாட்டி விட முடியாது.